Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 10th சோசியலில் ஹிஸ்ட்ரி 1 மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 5 லெசன்ஸில் உள்ள புக் பேக் அண்ட் புக் இன் கொஸ்டின்ஸ் தான். முதல் கேள்வி, முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, உதுமானியார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? இதில் மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் ஒரு நோட்டில் இதோட ஆன்சர்ஸ் நோட் பண்ணிகிட்டே வாங்க, ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜப்பான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? வீடியோ ஸ்லோவாக போச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் லெனின். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? லெனின். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? மாரன் போர் பதுங்கு குழி போர் முறை நினைவு கூறப்படுகிறது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரிட்டன். 6th ஒன், பின்லாந்தை தாக்கியதற்காக சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? பின்லாந்தை தாக்கியதற்காக சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. முதல் உலகப் போரின் மிக பெரும் விளைவு டேஷ் புரட்சி ஆகும். முதல் உலகப் போரின் மிக பெரிய விளைவு ரஷ்ய புரட்சி ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th ஒன், டேஷ் ஆனது தகவல் பரிமாற்றம் போக்குவரத்து என்று அறியப்பட்டது. 8th ஒன், கரெக்ட் ஆன்சர் புரட்சி. டேஷ் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்பும் உருவானது. டேஷ் கூட்டு நிறுவனங்களும் ஜெர்மனியில் வணிக கூட்டிணைப்பும் உருவானது. கரெக்ட் ஆன்சர் அமெரிக்கா. 10th கொஸ்டின், டேஷ் காலத்தில் ஆசிய நாடுகள் காலனி மயமாக்கப்பட்டன. எந்த இயர்னு கேட்குறாங்க. 1880. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1880. 11வது கேள்வி, எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்பது டேஷ் ஆகும். எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்பது வன்முறை சார்ந்த தேசியமாகும். ஆப்ஷன் சி பாருங்க, வன்முறை சார்ந்த தேசியமாகும். 12th ஒன், டேஷ் போர் பதுங்கு குழி போரின் தொடக்கமாகும். மார்ன் போர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th ஒன், எதிரிகளின் சுடுதலில் இருந்து பாதுகாத்து கொண்டு நிற்க உதவுவது டேஷ் ஆகும். எதிரிகளின் சுடுதலில் இருந்து பாதுகாத்து கொண்டு நிற்க உதவுவது டேஷ் ஆகும். பதுங்கு குழி போர் முறையாகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜெர்மனியோடு 1918 மார்ச் 3ஆம் நாள் பிரெஸ்ட் லிட்டோவஸ்க் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது டேஷ் ஆகும். சரியான விடை ரஷ்யா. 15th ஒன், மைய நாடுகளுடன் சேர்ந்து டேஷ் போரிட்டது. ஆப்ஷன் டி பாருங்க, துருக்கி. மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி போரிட்டது. 16th ஒன், அமெரிக்க குடியரசுத் தலைவர் டேஷ் ஆவார்.
சரியான விடை உட்ரோ வில்சன். 17வது கேள்வி, ஜெர்மனி டேஷ் தொடங்கிய குற்றத்தை செய்தது. ஜெர்மனி முதல் உலகப் போர் தொடங்கிய குற்றத்தை செய்தது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. நீங்கள் லைக் போடுறப்ப தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அமெரிக்காவிற்கு சொந்தமான கப்பல் டேஷ் ஆகும். லூசிடானியோ. அமெரிக்காவிற்கு சொந்தமான கப்பல் எது? லூசிடானியோ. முதல் உலகப் போர் வெடித்த ஆண்டு டேஷ் ஆகும். முதல் உலகப் போர் வெடித்த ஆண்டு 1914. ஆப்ஷன் சி பாருங்கள். நெக்ஸ்ட் கேள்வி, டேஷ் ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டியிட வேண்டியிருந்தது. சரியான விடை இங்கிலாந்து. டேஷ் ஜெர்மனியோடும் அமெரிக்காவோடும் போட்டியிட வேண்டியிருந்தது இங்கிலாந்து. 21வது கேள்வி, டேஷ் ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமாக போரிட்டது. 1894. ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமாக போரிட்டது எந்த ஆண்டு? 1894. கிழக்கு ஆசியாவில் வலிமை மிகுந்த நாடு எது? ஜப்பான். கிழக்கு ஆசியாவில் வலிமை மிகுந்த நாடு ஜப்பான். இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? ஆப்ஷன் பாருங்க, போப். யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலை குலைந்து போயிற்று? 24வது கேள்வி, யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலை குலைந்து போயிற்று? ஹெர்மன் கோட்ஸ். பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஸ்பானியர். பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஸ்பானியர். 26வது கேள்வி, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு என்னும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? சரியான விடை ரூஸ்வெல்ட். உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லைன்னு கேட்டிருக்காங்க? லத்தீன் அமெரிக்கா. 28வது கேள்வி, டேஷ் என்பது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்டது. பாசிசம். பாசிசம் என்பது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்டது. கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவை பெறுவதில் வெற்றி பெற்றவர் டேஷ். முசோலினி. சரியான விடை முசோலினி. ரோமாபுரி நோக்கி அணிவகுப்பை டேஷ் முசோலினி மேற்கொண்டார் எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க? ரோமாபுரி நோக்கி அணிவகுப்பை டேஷ் முசோலினி மேற்கொண்டார்? 1922. 31வது கேள்வி, டேஷ் தடை செய்யப்பட்ட கட்சி சமூக ஜனநாயக கட்சி ஆகும். சரியான விடை பிஸ்மார்க். ஹிண்டன்பர்க் டேஷில் இறந்தார். ஹிண்டன்பர்க் டேஷில் எந்த இயர்லன்னு கேட்டிருக்காங்க? 1934. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹிஸ்ட்ரின்றப்போ இயர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோசி மின் டேஷில் பிறந்தார். டோங்கிங். 34வது கேள்வி, இன ஒதுக்கல் என்பதன் பொருள் டேஷ் ஆகும். இன ஒதுக்கல் அப்படிங்கிறது தனிமைப்படுத்துதல் எனும் பொருளாகும். ஸ்மட்ஸ் தலைமையில் டேஷ் இடங்கள் தென்னாப்பிரிக்கா கட்சி வெற்றி பெற்றது. எத்தனை இடங்களில்? 41 இடங்களில் வெற்றி பெற்றது. போயர்கள் டேஷ் போரை கை கொண்டனர். போயர்கள் டேஷ் போரை கை கொண்டனர். கொரில்லா போரை கை கொண்டனர். ஜெர்மனி பாசிசத்தின் தோற்றம் டேஷ் ஆண்டு ஆகும்.
1919. ஜெர்மனி பாசிசத்தின் தோற்றம் 1919ஆம் ஆண்டாகும். ஹிட்லரின் சுயசரிதை நூல் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. மெயின் காம்ப். ஹிட்லரின் சுயசரிதை நூல் என்னது? இந்த கொஸ்டினை மறுபடியும் பார்த்து. ஹிட்லரின் சின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்வஸ்திக். ஹிட்லரின் இராணுவத்தினர் அணிந்த சட்டையோட நிறம் டேஸ் ஆகும். பழுப்பு நிறம். ஹிட்லரின் இராணுவத்தினர் அணிந்த சட்டையின் நிறம் பழுப்பு நிறமாகும். டேஸ் வியட்நாம் கட்சியை தோற்றுவித்தார். டேஸ் வியட்நாம் கட்சியை தோற்றுவித்தார். ஹோசி மின். ஆப்ஷன் டி பாருங்க. ஹோசி மின் அவர்கள் தான் வியட்நாம் கட்சியை தோற்றுவித்தார். வெள்ளை பயங்கரவாதத்திற்கு பின் ஹோசி மின் டேஸ் சென்றார். எங்கே போனார்னு கேட்டிருக்காங்க. மாஸ்கோவிற்கு போயிருப்பார். வெள்ளை பயங்கரவாதத்திற்கு பின் ஹோசிமின் மாஸ்கோ சென்றார். ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி செப்டம்பர் 2, 1945. சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? உட்ரோ வில்சன். ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? மிட்வே போர். 46வது கேள்வி. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர்ஸ் தான். ஹிரோஷிமா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? 47வது கேள்வி. யூதர்கள். சரியான விடை. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சாம்பர்லின். எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? ஜூன் 26, 1945. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1919 ஜூனில் டேஸ் உடன்படிக்கையோடு முதல் உலகப் போர் முடிவெற்றது. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. முதல் உலகப் போருக்கு வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. 51. செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதி டேஸ் ஆகும். செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதி சூட்டன்லாந்து. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 52வது கேள்வி. கிழக்கு பகுதிகளில் டேஸ் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது? ஜப்பான். ஆப்ஷன் சி. இங்கிலாந்து பிரதமர் டேஸ் ஆவார்? வின்ஸ்டன் சர்ச்சில். சாம்பர்லின் தனது பிரதமர் பதவியை டேஸில் துறந்தார்? சாம்பர்லின் தனது பிரதமர் பதவியை டேஸில் துறந்தார்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை 1940. ஹிட்லரின் மின்னல் வேக தாக்குதல் டேஸ் எனப்பட்டது? பிளிட்ஸ்கிரிக். ஹிட்லரின் மின்னல் வேக தாக்குதல் பிளிட்ஸ்கிரிக் எனப்பட்டது. 56வது கேள்வி. ஹிட்லர் தனது திட்டங்களை டேஸ் மூலம் பிரிட்டனை வற்புறுத்த விரும்பினார்? ஹிட்லர் தனது திட்டங்களை குண்டு தாக்குதல் மூலம் பிரிட்டனை வற்புறுத்த விரும்பினார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57வது கேள்வி. லண்டன் நகரம் குண்டுக்கு இரையான இந்நிகழ்வு டேஸ் எனப்பட்டது? மின்னல். அதே கொஸ்டினை தான் மாற்றி கேட்டிருக்காங்க. ஜப்பான் டேஸுடன் சேர்ந்து போரிட்டது? அச்சு நாடுகளுடன் சேர்ந்து போரிட்டது. ஜப்பான் அச்சு நாடுகளுடன் சேர்ந்து போரிட்டது. கடன் குத்தகை திட்டத்தை டேஸில் ரூஸ்வெல்ட் தொடங்கினார்? 1941 மார்ச்சில். கடன் குத்தகை திட்டம் 1941 மார்ச்சில் ரூஸ்வெல்ட் தொடங்கினார். 1945 முசோலினி கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டார். 61வது கேள்வி. ஹிட்லர் டேஸ் ஏப்ரலில் தற்கொலை செய்து கொண்டார்? 1945. 62வது கேள்வி. 1931 டேஸ் படைகள் மஞ்சூரியாவின் மீது படையெடுத்தன? ஜப்பானிய படைகள். சீன தலைநகரம் டேஸ் ஆகும்?
சீனாவின் தலைநகரம் என்னது? பெய்ஜிங். பெய்ஜிங் பொதுவாக டேஸ் என அழைக்கப்படுகிறது. பீகிங். ஆப்ஷன் டி பாருங்க, பீகிங். எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? ட்ரூமன். வீடியோ சீக்கிரமாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? சரியான விடை செப்டம்பர் 1949. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேட்டோ. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? யாசர் அரஃபத். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? 1991. டேஸ் சீனாவில் ஒரு கம்யூனிச அரசை நிறுவியது? சரியான விடை இரண்டாம் உலகப் போர். மார்ஷல் திட்டத்தின் மூலம் அமெரிக்கா டேஸின் நம்பிக்கையை வென்றது? மார்ஷல் திட்டத்தின் மூலம் அமெரிக்கா டேஸின் நம்பிக்கையை வென்றதுன்னு கேட்குறாங்க. ஐரோப்பாவோட நம்பிக்கையை வென்றது. 73வது கேள்வி. டேஸ் சுவர் உடைக்கப்பட்டதோடு பனிப்போர் முடிவுக்கு வந்தது? எந்த சுவர்னு கேட்டிருக்காங்க. பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதோடு பனிப்போர் முடிவுக்கு வந்தது. நீண்ட வரலாற்றை கொண்ட டேஸ் நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும்? நீண்ட வரலாற்றை கொண்டது சீன நாகரிகம். மஞ்சு வம்சத்தின் சிதைவு பேராசிரியர் தாவேகரின் மரணத்தோடு டேஸில் துவங்கியது? 1908ஆம் ஆண்டு. இராணுவ கிளர்ச்சி டேஸில் ஏற்பட்டது? இராணுவ கிளர்ச்சி எப்போ ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1911 அக்டோபர் மாதத்திலிருந்து ஏற்பட்டது. சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக டேஸ் தேர்வு செய்யப்பட்டார்? டாக்டர் சன் யாட் சென். யுவான் சி கேயின் கீழ் டேஸ் வருடம் சீனா ஒருமைப்பாட்டுடன் விளங்கியது? யுவான் சி கேயின் கீழ் எத்தனை வருடம்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை 4 வருடம் சீனா ஒருமைப்பாட்டுடன் விளங்கியது. பீகிங் பல்கலைக்கழகத்தில் டேஸ் கற்கும் அமைப்பு உருவானது? மார்க்சியம். பொது உடைமை மற்றும் செல்வாக்கின் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஸ் ஆவார்? பொது உடைமை மற்றும் செல்வாக்கின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? குமிங்டாங். 1928 குமிங்டாங் டேஸை கைப்பற்றினார்? பீகிங்கை கைப்பற்றினார். டேஸ் முழு சீன பொது உடைமையும் மாவே வசம் வந்தது? எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சீனா மாவே வசம் வந்தது 1933. பீகிங்கை சுற்றியிருந்த பகுதி டேஸ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது? ஷியாங் கைஷேக். 84வது கேள்வி. டேஸ் வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ முயற்சித்தார்? எந்த வர்க்கத்தோட ஆதரவை பெற முயற்சித்தார்னா நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ முயற்சித்தார். தற்போதைய உலகில் எத்தனை வல்லரசுகள் உள்ளன? 2. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1829. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன? ஆரிய சமாஜம்.
யாருடைய பணியும் இயக்கமும் 1956ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் யாரால? ஈஸ்வர சந்திர வித்யாசாகரோட. ராஷ்ட்கோப்தார் யாருடைய முழக்கம்? ராஷ்ட்கோப்தார் அப்படிங்கிறது பார்சி இயக்கத்தோட முழக்கமாகும். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? சங்கம் அப்படின்னா யார்? எம்ஜி ரானடே அவர்கள். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. நவீன இந்தியாவின் முன்னோடி யார்? நவீன இந்தியாவின் முன்னோடி யார்? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். மகரிஷி டேஸ் கொள்கை கூறுகளை முன்வைத்தார். மகரிஷினா தேவேந்திரநாத் தாகூரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தார். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேவேந்திரநாத் டேஸ் சீர்திருத்தவாதி. அவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சர் சையத் அகமது கான் அவர்கள். அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் சர் சையத் அகமது கான். ஜோதிபா பூலேவின் டேஸ் சாவித்ரிபாய் ஆவார். சாவித்ரிபாய் யார்? ஜோதிபா பூலேயோட மனைவி ஆவார். வங்காளத்தை சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதி யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள். டேஸ் நூல்கள் முற்போக்கானவை. இந்து நூல்களே மறைநூல்கள் முற்போக்கானவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்து நூல்கள். தியோபந்த் இயக்கம் ஒரு டேஸ் இயக்கம். அது ஒரு மீட்பு இயக்கமாகும். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? விவேகானந்தர் அவர்கள். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? விவேகானந்தர் ஆவார். ஜோதிபா பூலே எழுதிய நூல் எது? குலாம்கிரி. ஜோதிபா பூலே எழுதிய நூல் எது? குலாம்கிரி. டேஸ் நாராயண குருவால் கவரப்பட்டார். ஐயன் காளி அவர்கள். ராமகிருஷ்ணரின் போதனைகளை பரப்பும் பெரும் பணியின் பின்புலமாய் டேஸ் இருந்தார். ராமகிருஷ்ணரோட போதனைகளை பரப்புனவர் யாரு? விவேகானந்தர் அவர்கள். மௌலானா முகமது உல் ஹசன் டேஸில் புதிய தலைவரானார். எந்த இயக்கத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. தியோபந்த் இயக்கத்தோட புதிய தலைவர் தான் மௌலானா முகமது உல் ஹசன் அவர்கள். விவேகானந்தரோட இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேற்கத்திய கருத்துகளின் சிந்தனைகளின் தாக்கங்களில் உள்ளானது டேஸ் வர்க்கமாகும். மேற்கத்திய கருத்துகளின் சிந்தனைகளின் தாக்கங்களுக்கு உள்ளானது நடுத்தர வர்க்கமாகும். இதோட இந்த டெஸ்ட் முடியுது. டோட்டலாக 107 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரொம்ப டெப்த்தாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.